நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய ஆலயத்தில் கூடி வந்து உண்மை ஆராதிக்கும்படியாகவும் உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் ஆண்டவரை இங்கே கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே நாங்கள் கொடுக்கும்படியாகவும் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, கூடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கடந்து தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வராமல் தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தம்மை கூட்டி சேர்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் ஆண்டவரே உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி விடுப்பதற்கும் ஆண்டவரை உதவி செய்யுங்க. அப்பா ஆண்டவரே, நீரே இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீரே பிரசன்னராக இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் வந்து எங்களுக்காக மரித்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து ஆண்டவர் நீர் பரத்துக்கு ஏறும்போது அப்பா, நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்குங்கள் என்று சொல்லி சொன்னீரே அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு போகவும் உண்மை ஆண்டவரே அநேகருக்கு அறிவிக்கும் கருவியாக எங்களை நீர் பயன்படுத்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம். நீரே பிரசன்னராக வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆண்டவர் நாமத்தை மையம் உண்டாக நாம் யாவும் எழுந்து நின்று கீதங்களும் 27 பாடுவோம். அலங்கார வாசலாலை கோவிலுக்குள் போகிறோம். கீதங்களும் 27.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை மீறி செய்வானேயாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உன் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாப்படுவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் குரோதமாய் நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செய்யக்கூடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரவராஜி சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனை பரத்துக்குரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வவல்லமை தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பிடமுடைய இடத்துடைய அறிக்கையிட வேதவசம் சப்பலவாக்கியும் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்தின் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான போகங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவனுக்காக வேண்டிக்கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை இருக்கிறது நம்முடைய விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சுத்தத்தோடும் பரமகிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சரவண இருக்கின்ற பிதாவே, நாடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழி அடைந்து போனோம். எழுதியத்தின் யோசனைகளுக்கு நடந்தோம். இந்த பசுமைக்கு விரோதமாக செய்தோம். சேர்த்துக்களை செய்யாமல் சேர்க்காதவை செய்தோம். நீங்கள் சூழ்நிலைகளை ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அறிவித்த வாக்குறுதியின்படியே நிர்வாகிகள் குற்றவாளியாக இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் பெருமையாயிரும். பாவத்தை நிறுத்தப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் கிருபை செய்திடலும். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற நாம் புஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, மரணத்திலே செய்யப்படுவது போல உண்மையும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றமாய்க்கும் சீர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல உங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கும் உங்களுடையதே. ஆமென். ஆண்டவரின் முதல்களை திறந்தருளும். தேவன் நீங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் 95ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு பெருமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். தூய்த்துள்ள வசனைக்கு முன்பாக வந்து சங்கீதம் பாட கடவோம். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் இருக்கிறார். பூமி நாள்கையில் இருக்கிறது. பரங்களும் அவருடையவைகள். சமுத்திரவுடையது. அவரை உண்டாக்கினார். வெட்டாமரையும் அவருடைய கரம்
உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் சென்றோம் அவர் கைக்குள்ளான ஆடுகளோமாமே. இந்த வருஷத்தை கேட்பீர்களாயில் மனாதிருக்க பண்ண போதும் சோழன் நடந்தது போல உங்களை எடுத்து கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே இங்கு பார்த்து என்னை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் செஞ்சதையே யோசித்து அவர்கள் வழி புரிகிறேன். இதயமுள்ள ஜனம் என்றும் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வசனத்தில் சங்கீதம் சங்கீதம் 96 சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. யாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். முதலாம் வேதபதி வாசிக்க. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன.
உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைவார்கள். அப்படியே அவர் அநேக ஜாதிகளின் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாரும் எழுந்து நின்று தேவனை துதிக்கிறவனுக்கு ஏற்று நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தேவதூதர் அனைவரும் பரமண்டலங்கள் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும் சேனையில் தேவனாய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்போஸ்தலரை மாற்றி பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். இரத்த சாட்சியை தைரிய சேனை உம்மை போற்றும். வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் உலகம் உள்ள பரிசுத்தவை பிரஸ்தாபப்படுத்தும். நீரே பிதாவினுடைய நித்திய சுதன். நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தி நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உடைய பரிசுத்தத்தோடு சேர்த்துக்கொள்ளும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னென்றைக்கும் உயர்த்தி அருளும். எப்பொழுதும் சதா காலங்களில் உமது நாமத்தை வணங்குகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். உட்காருவோம். இப்போது இரண்டாம் வேதபதி வாசிக்க. வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முடிய முதல். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்ததை தம்மை கண்டார்கள். அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இதே கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசவியுங்கள். விசுவாசவராகிய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்களானவை, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவாமல் பாஜனைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்களுக்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரிகைகள் நடத்தி அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஆமென். வாசனம் வாசித்தாயிற்று. நாம் யாரும் எழுந்துட்டு விசுவாசி அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாருக்கு பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவர்களில் எழுந்திருந்தார். பரமண்டலத்தில் ஏறி சர்வமுள்ள பிதாவாகிய விசுவாசி வீசிக்கிறார். அவருடன் எல்லோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கிற சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரிகளும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டங்களில் இருக்கிற நான் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்தங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விருதமாக சூழலுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிப்பியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரண எங்கள் இதயத்தை சுற்றி எறியும். சமாதானத்துக்கு காரணம் செஞ்சிருமாய் தேவனே, உண்மை அறிவதை நித்திய ஜீவன், உண்மை செய்ப்பதை மெய்ச்சியாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க முடியாதாகி நாங்கள் எந்த விரோதியோட வல்லமைக்கும் பயப்படாதிருக்க முடியாது. எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்திலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமிதாவாய் கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் ஆகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகை நடத்திட வேண்டுமென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்கள் செய்கிற சர்வமுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயன் மேலும் எங்கள் ஆரையன் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் ஆலய பணியாளர் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்பிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தெரிவிக்கும் கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் நமக்கு உத்தம பிரியமுள்ள நடக்கும்படி உமது ஆசாயம் பண்ணி அவர் மேல் ஓயாமல் பெய்ய செய்திருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகத்திலும் மத்தியசுமாய் இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தை ஒருமைப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான நினைப்பு செய்யுங்கள். கிருபை அளித்த சர்வமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவள் கேட்கிறவைகளை அருளிச்சவே என்று வாக்கு இருக்கிறீரே. கர்த்தாவே, உங்கள் அடையாளாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுதே நிறைவேற்றி இம்மையிலே உங்கள் சத்தியத்தை அறிய அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்கள் கட்டளையிட்டருளும். உட்காருவோம். சிறுபிள்ளைக்கு திருவசனம் சொல்வார். நற்செய்தியும் நவீன ஊடகங்களும் ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கேட்டு நீ தெளிந்த கொண்டு போகும். செட்டையுள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பா. நற்செய்தியும் நவீன ஊடகங்களும் ஆகாயத்து பறவை சத்தத்தை கொண்டு போகும். செட்டைகளுக்குள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பாகும். ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கேட்டு கொண்டு போகும். செட்டையுள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பாகம். அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிறு 17/5/2020 அன்று நமது மாதத்தின் 3வது ஞாயிறானபடியாலே
நமக்கு உபவாச ஞாயிறாக ஆசரிக்கப்படும். அது நீங்கள் காலை 9:30 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணிக்கு நிறைவடையும். அதனாலே இந்த உபவாச கொடிகளை நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அதுபோல் அந்த விபிஎஸ் வகுப்புகள் நமக்கு கடந்த 24ஆம் தேதி ஆரம்பித்து 3ஆம் தேதி வரை சிறப்பாக நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெற்றது. அதற்கான வரவு செலவுகள் மற்றும் அதற்கான கொடுத்தவர்கள் விவரம் நிறைய உபவாச கூடுகையில் அறிவிக்கப்பட்டு அதற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வருகிற 12/5/2026 அன்று நம்முடைய கிளை சபைகளான வேதம்புதூர் ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகை நடைபெற இருக்கிறது. 12/5/2026 அன்று இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட ஞாபகத்தை இந்த வேதம்புதூர் சபையார் உங்களை அழைக்கிறார்கள். அதே போல் நம்முடைய சேகரத்தை சார்ந்த கோபாலசமுத்திரம் ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையும் வருகிற 18/5/2026 அன்று நடைபெற இருக்கிறது. அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். வருகிற 29/5/2026 அன்று நம்முடைய சேகர அளவிலான அடைக்கப்பட்டும் சேகரத்தின் பெண்கள் பண்டிகை நடைபெற இருக்கிறது. அந்த பெண்கள் பண்டிகையும் அதற்காக நீங்கள் ஆயத்தமாக பெண்கள் யாவரும் நீங்கள் ஆயத்தமாக உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்தி வருகிற 29/5 இந்த மாதத்தின் 29/5/2026 அன்று சேகர பெண்கள் பண்டிகை நடைபெறும். பெண்கள் யாவரும் நீங்கள் ஆயத்தமாக உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அதேபோல் நம்முடைய மே மாதம் ஒவ்வொரு வருடமும் நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு நாம் சுற்றுலா செல்வது வழக்கம். இந்த வருடத்திலும் கர்த்தர் சித்தமானால் வருகிற 18ஆம் தேதி நாம் செல்ல இருக்கிறோம். 17ஆம் தேதி இரவு சென்று 18ஆம் தேதி செல்ல இருக்கிறோம். கேரளாவை சேர்ந்த பாலக்காட்டுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அதனால் நீங்கள் விருப்பமுள்ளவர்கள் உங்கள் பெயர்களை நீங்கள் முன்பதாக அறிவிக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 17ஆம் தேதி இரவு கிளம்பி 18ஆம் தேதி முழுவதும் நாம் பாலக்காடு கேரளாவை சேர்ந்த பாலக்காடுக்கு செல்ல இருக்கிறோம். நீங்கள் விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள உங்கள் அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிற பெயர்களை வாசிக்கிறேன். இன்றைய தினம் 10/5/2026 அன்று நம்முடைய சபையை சார்ந்த திரு ஆர்தர் ஜெயக்குமார் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தந்தையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், சென்ற ஆண்டு முழுவதும் சென்ற வருடங்கள் முழுவதும் உங்களுடைய மகனை நீர் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்து போஷித்து வந்தீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, வர புதிய ஆண்டிலும் கூட அப்பா உங்களுடைய மகனை நீர் ஆசிர்வதிங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை காண நீர் கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, எத்தனையோ பலவீனங்கள் சுகவீனங்கள் வந்தபோதும் என் தேவன் நீர் கரம் தூக்கி நடத்தி நீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணும்படியாக ஆண்டவர் அவர்களின் வழிநடத்தினே, அதற்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த வருடத்திலும் என் தேவன் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து புதிய பலனை கொடுத்து ஆண்டவர் உமக்கென்று ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு எங்களுடைய மகனை நீர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நீரே போதுமானவராக இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே வந்து தேவ செய்தி கொடுக்க நம்ம இடத்தில் வருகை தந்திருக்கிற சகோதரர் ஜார்ஜ் திவாகரன் அவர்கள் நம் சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் இப்போது நமக்கு ஆண்டவருடைய செய்தியை நம்ம கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இதான் முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன். ஆமாம், எனக்கு உடையாமலையுடைய சர்ச்சையை சேர்ந்தவன். ஆண்டவருடைய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு அழைத்திருக்க மக்களாகியும் சபை தலைவர்களுக்கும் உங்களுடைய இயேசுவின் நாமத்தினால் நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சண்டே நாட்களில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எப்போவுமே தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய கிருபை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அதே போன்றுதான் காலையில் வந்த உடனே இளைஞன் அவர்கள் அருமையான ஒரு பாடலை போட்டு இருந்தார்.
இன்னொரு அண்ணன் அருமையான சர்ச்சை க்ளீன் செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ நான் பார்த்தேன் என்னென்னு சொன்னால், ஆண்டவர் இளைஞர்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் புரிந்தேன். சகோதரிகள் அருமையான பாடல்களையும் தயாராகி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இன்னும் அவங்களை மேலும் மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொருடைய காரியங்களையும், ஆண்டவருடைய காரியங்களும் இருக்கட்டும், நம்மளுடைய தேவைகளும் இருக்கட்டும், ஒவ்வொருடைய காரியங்களுக்கும் நம்ம எப்போவுமே முன் எச்சரிக்கையாகவே நம்ம பிளான் செஞ்சுக்கிடுவோம். இப்போது இங்கேருந்து இங்கே வெளியூருக்கு சென்றாலும் கூட ஒரு ட்ரெயினில் பிரயாணம் செய்யும் பொழுது பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம எடுத்த டிக்கெட்டை விட ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல இருப்போம். ஏன்னா நம்மளை நம்ம தயார்படுத்தி கொள்ளுவோம். அதே போல் தான் எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்தாலும் சரி, நம்மளை நாம் தயார்படுத்திக்கொள்வோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாம் முன்னதாகவே செல்லதுக்கு நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதே போன்றாக ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய திருச்சபை வாழ்க்கையில் சர்ச்சைக்கு நம்மளை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் முன்னதாகவே வரணும், ஒரு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஒரு ஆயத்தமாக நம்ம ஆலயத்துக்குள்ளே நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நாளுக்குள்ள இது மாதிரி தான் இயேசுவினுடைய வார்த்தைகளை எப்போவுமே நம்ம தியானிக்க இயேசு நம்ம வீட்டிற்கு வருவார். இயேசுடைய வாழ்க்கையில் நாம் எப்போவுமே இயேசு நம்ம வீட்டிற்கு வர வேண்டும் என்பதை நாம் எப்போவுமே ஆயத்தப்படுத்த வேண்டும். கானாவூர் திருமண விழாவிற்கு இயேசு வந்தார். அதை குறித்து 2000 ஆண்டுகள் பேசப்பட்டது. பேதுரு வீட்டிற்கு இயேசு வந்தார். அதை குறித்து 2000 ஆண்டுகள் பேசப்பட்டது. சகையோ வீட்டிற்கு இயேசு வந்தார். அதை குறித்து 2000 ஆண்டுகள் பேசப்பட்டது. இயேசுவின் வந்த ஒரு வீடு எல்லாராலையும் பேசப்படும். அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டுக்கும் இயேசு வந்தாருனால் எல்லாராலையும் பேசப்படுகிற ஒரு வீடாக தான் மாறும். அதான் பார்த்திங்கன்னா, யோவான் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. அழைக்கப்பட இயேசுவை அழைத்தார். இயேசுவை அழைத்ததனால் கானாவூர் திருமண விழாவிற்கு வந்தார். அப்போ நாம் இயேசுவை அழைக்க வேண்டும். தன்னுடைய ஒவ்வொருடைய காரியங்களுக்கும் இயேசுவை அழைத்தார், அவர் வருவார். நம்மளுடைய குடும்ப தேவைகளுக்கும் சரி, புதியதாக ஒரு வீடுகளை கட்டுவும் சரி, ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய திட்டங்களை எடுக்கும் பொழுது இயேசுவை அழைக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமங்களில் ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தாங்க. ஒரு இண்டிவிஜுவல் சர்ச்சில் இருக்கிற ஒரு பெண்மணியை திருமணம், ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு குடும்பத்துக்கு அந்த பொண்ணு கஷ்டப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த பெண்மணி அந்த கிராமங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறியலை, நல்லா ஜெபம் பண்ணுற ஒரு பெண்ணு. அந்த குடும்பத்துக்கு போகும்போது வருத்தப்பட்டது. ஏன் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் பற்றி தான் நான் சண்டேவனா சர்ச்சுக்கு போவேன், அந்த ஊரில் சர்ச்சையே இல்லை. நான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த கிராமத்தில் போய் உன்னை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். அந்த இடத்துல ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கிற இடத்துல உன்னை ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு என்று சொன்னால் ஒரு புதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார் என்று அங்கேருந்து சொல்லி அந்த வீட்டில் அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் உறுத்தின ஒரே ஒரு வார்த்தை, என்னை அழைத்து செல், நான் பார்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் நான் இயேசுவை அழைக்க வேண்டும் என்பதே அந்த பெண்மணி முடிவெடுக்கும் பொழுது, அந்த கிராமங்களுக்கு முதல் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு போயிருக்கும் பொழுது, அந்த ஊரில் கிறிஸ்தவத்தை பற்றி தெரியாத சில இடத்துல இருக்கும் பொழுது, சில ஊருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிற மதத்தார்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா? சில கிராமங்கள்லாம் இருக்கும், நிறைய கிராமங்கள்லாம் சுவிசேஷத்தை சொல்ல போகும்போதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கிராமங்களில் ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருக்குது? ஒரு பெண்மணியை அந்த கிராமத்துக்கு கொண்டு போயாச்சு. அப்போனா என்ன ஆகும்? அந்த ஊர் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது அந்த பெண்மணிக்கு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உணர்த்தினார். அந்த பெண்மணி அந்த சின்ன கிராமங்களில் தனி ஜெபத்தை செய்து செய்து அந்த கிராமங்களில் இருக்கிற ஃபஸ்ட்டு குடும்பத்தை ரட்சிக்கப்பட அந்த பெண்மணி பண்ணாள். கணவனை ரட்சிக்கப்பட்டால், கணவனுக்கு அப்புறம் மாமனார் மாமியார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்,
உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டு சிறிய கிராமங்களில் ஒரு ஆலயம் உருவாச்சு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசித்து பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுவை அந்த வீட்டிற்கு அவர்கள் அழைத்தார்கள். இயேசுவை அழைத்ததுனால தான் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. குடும்பம் ஒரு மாற்று பாதைக்கு போச்சுது. ஏன் எப்படி அந்த குடும்பங்களில் பக்கத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவின் வந்த ஒரு வீடானது ஒரு தனியாக தெரியுது. கிராமங்களில் பார்க்கணும், கிறிஸ்தவர்களாகனா பிறர்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம வாழ வேண்டும். என்ன காரணம்? கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவத்திலிருந்து அவர் விடுபடுவார்கள், பாவத்தில் விழுந்தவர்களை மன்னிப்பார்கள் என்பதை நாம் உறுதியாக எப்பவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வாழ்க்கையில் ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டார் அப்படி என்று சொன்னால் பாவத்தில் அடுக்கி கொண்டே போகணும். அந்த பாவம் செஞ்சானா அது மன்னிப்பு கிடையாது. அவன் அதை செய்தார், அவர் செய்தார் என்பதை அவரை சுட்டி காட்டாமல் அவர்களை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தாழ்வு மனப்பான்மை உண்டு, பாவத்தில் விழமாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், அவருடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவார்கள், ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்வார்கள், அவருடைய பயன்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ்வார்கள் என்பது ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு உணர்த்துறதுக்கு ஒரு சாமர்த்தியமான ஒரு வாழ்க்கையாக நம்ம இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிறிஸ்தவ குடும்பம் என்பது சொல்லும்பொழுது இருக்கிற குடும்பங்கள்னா நாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும்போது அவர்கள் அதை பார்த்தே என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உற்சாகத்தை அல்லேலூயான்னு சொல்லுங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் இயேசுவை அழைத்தால் வருவார் அப்படிங்கிறத உறுதியாக ஒவ்வொருடைய காரியங்களுக்கும் இயேசுவை நாம் அழைத்து செல்ல நம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நம்பிக்கையோடைய ஒரு வைராக்கியமாக நம்ம இருக்கணும். இரண்டாவது வீடு, பேதுரு வீட்டிற்கு இயேசு வந்தார். மத்தியோ 8வது அதிகாரத்தில் 14-15 வசனத்தை வாசிங்க. ம் 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 இயேசுவுக்கு பணிவிடை அவர் செய்தார். இப்போ நீ இயேசுனா பேதுரு வீட்டிற்கு அவர் அழைக்கலை, ஆனால் பேதுரு ஆண்டவருடைய சீசனாக இருந்தார். அதாவது இயேசுவை ஒன்றாக்கிக்கிட்டார், ஐக்கியமாக ஆகிக்கிட்டார். வாழ்க்கையில் இயேசுவை ஐக்கியமாக ஆகிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஊழியர்களை எடுத்துக்கிடலாம், சுசேஷம் சொல்கிறவங்களை எடுத்துக்கிடலாம், சர்ச்சைக்கு ஈடுபாடாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், நாமளையும் எடுத்துக்கலாம். ஏன் என்றால் இயேசுவை நாம் ஒன்றாக ஆக்கி கொடுத்தோம். இயேசுடைய காரியங்களுக்கு எப்பவுமே நம்ம ஒன்றாக செய்து கொண்டு வருகிறோம். அது சுசேஷமாக இருக்கலாம், சர்ச்சில் ஒரு காரியங்களாக இருக்கலாம், வெளியில் ஆண்டவரை பற்றி ஒவ்வொரு இடத்துல அறிவிக்கும் சொல்லலாம். எல்லா காரியங்களுக்கும் இயேசுவோடு நம்ம ஒன்றாகவே போய் கொண்டு இருக்கோம். அதனால தான் இயேசு பேதுருடைய வீட்டிற்கு வந்தார். அதனால தான் அதை குறித்து 2000 ஆண்டுகள் பேசப்பட்டது. அதே போன்றாக மூன்றாவது ஒரு வீடு சகையோ வீட்டிற்கு இயேசு வந்தார். லூக்கா அதிகாரம் 19வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. வந்தபொழுது அண்ணார்ந்து பார்த்து கண்டு சகையுவே என்றார். அப்போ சகைய வீட்டிற்கு எப்படி வந்தார்? இயேசுவை பார்க்கறதுக்கு அவர் ஆசைப்பட்டார். சகையோ ஒரு குள்ளமான ஒரு மனிதர், இயேசுவை பார்க்கறதுக்காக அவர் ஆசைப்படும் போது தான் இயேசு அவர் நம்ம வீட்டுக்கு தங்க வந்தார். அப்பதான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஆசைப்பட்டார் என்பதில் அவர் முயற்சியும் பண்ணார். கட்டை மேலே அவர் ஏறினார். அவர் ஒரு குள்ளமான ஒரு மனிதர்கள் தான், ஆனால் அவர் கட்டை மேலே அவர் ஏறி ஆண்டவரை பார்க்கறதுக்காக அவர் ஆசைப்பட்டார். வாழ்க்கையில் நாம் அதிக இளைஞர்களை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச ரொம்ப கடமைப்படுதேன். ஏன் என்று சொன்னால் வாழ்க்கையில் அதிகமாக கனவோடு வாழ்வார்கள். ஆசைகள், கனவுகள், லட்சியத்தோடு அவர்கள் அதிகமாக வாழ்வார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முயற்சி என்பது இருக்காது. வாழ்க்கையில் ஆசைப்படணும் என்பதில் நான் முயற்சிகள் அதிகமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நான் ஒரு ப்ரைவேட்டு கம்பெனியில் வேலைக்கு போகும்போது அங்கே 2500 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ அந்த கம்பெனியில் சின்ன சின்ன பொறுப்புகள், ஒரு சின்ன பொறுப்புகள் கொடுக்கும்போது எனக்கு கொடுப்பாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த வெளியில் போய் வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. இப்போ ஏன் அவங்களுக்கு கொடுத்தார்கள் என்பது எனக்கு சில நாளாக தெரியாது.
கொஞ்ச நாள் கழித்து அவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் கிறிஸ்தவன், அவன் உண்மையாக இருப்பான். அல்லேலூயா. இப்போ ஒரு கிறிஸ்தவன் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இளைஞன் இருக்கிறான் என்பதை அவர்கள் உறுதியாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இளைஞர்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவர்கள்கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு ஒரு முடிவுகள் எடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு நாளாக சொல்லுவாங்க. அந்த எந்த முடிவிலையுமே அவர்களுடைய விசுவாசமாக இந்த முடிவு எடுக்கிறார், ஆண்டவர் அந்த முடிவை கொடுத்தார் என்பதையே ஒரு உறுதியோடு நிற்க மாட்டார்கள். அதே இன்னொரு ஆலய காரியங்களுக்கு எப்போவுமே இளைஞர்களுக்கு ஒரு ஈடுபாடாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைன்னா, இளைஞனை பயன்படுத்த ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆனால் இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதிக நேரம் செல்போனில் உரையாடுகிறதுக்கு நேரம் அவர்களுக்கு சரியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெற்றவர்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில் கல்வியில் கற்றுக் கொடுக்குற காலங்களில் அவர்களிடம் இருந்து நல்லதை கற்றுக் கொடுக்க, ஆலய பணிகளுக்கு ஒரு ஈடுபாடாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுக்கறது அல்ல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் அதிக நேரம் அவர்களுடைய குழந்தைகளாக இருக்கும்போது அதிக நேரம் அவங்களிடம் நாம் பேசுகிறதே கிடையாது. வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுக்கறதே இல்லை. ஆலய காரியங்களுக்கும் இருக்கணும், பெரியவர்களை மதிக்கவும் சொல்லி கொடுக்கணும், மற்ற ஒரு காரியங்களுக்கும் அவர்களை ஈடுபாடாக நம்ம பிரசிக்காமல் விட்டுறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வேலை பிஸி, என்னுடைய வாழ்க்கையில் வேலையாக அதிகமாக இருக்கும்போது அவர்களுடைய பேசுகிறதுக்கு டைமே இல்லை அப்படிங்கிறதே நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, அவங்களை இது ஒதுக்கி விட்டுருதோம். ஆனால் அவன் குழந்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதிக நேரம் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, டிவி செல்ஃபோனில் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிருந்தாங்க. வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளே சிந்திக்க தெரியாமல் இருக்காங்க. பொறுமையாக காத்திருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ளதுக்கு பொறுமையை இல்லாமல் இருக்கிறாங்க. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய காரியம். நாம் ஒவ்வொரு நாளையும் கற்றுக்கொண்டு வரோம். சில காரியங்களை காத்திருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு நம்ம உணர்த்தாக இருக்க காரணம் என்னென்னா, நாம் பெற்றவர்கள் கடமை தவறு தான். அது மட்டும் இல்லை, செல்ஃபோனு கேட்டால் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருதோம், அது சரியில்லைன்னா உடனே மாற்றி கொடுத்துருதோம். டிவி பார்க்குறான், டிவியில் இது பார்த்தீங்கன்னா உடனே இது நம்மளுடைய டூ வீலர் வாங்கி கொடுக்குறோம், உடனே அதிலே அவனுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லி திருச்சபை வாழ்க்கையில் அவனுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டோம். அவனுடைய பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பையன் விட்டுட்டு போயிடுவான். பையன் எங்கேம்மா போயிட்டான், அவன் வெளியில் விளையாட போயிட்டான், கிரிக்கெட் விளையாட போயிட்டான், அப்போ நீ சர்ச்சுக்கெலாம் வரமாட்டான் அப்படிம்பாங்க. அது யார் தவறு? நம்மளுடைய தவறு. நான் குழந்தைகளை நாம் எங்கே கூட்டு போக வேண்டும் என்பதை ஆலயத்துக்கு உறுதுணையாக அவன் இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளே அவன் இருந்தா அப்படின்னு சொன்னால் அவன் நம்பிக்கையோடு இருப்பான், விசுவாசத்தோடு இருப்பான், அவன் காத்திருந்து பெற்றுப்படுவான். வாழ்க்கையில் ஆசையும் இருக்கும், ஆனால் அதுக்குள்ள முயற்சியுமே இருக்கும் என்பதை அவனுக்கு உறுதுணையாக நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் வாழ வேண்டும். அதே போல் தான் சகையோ காரணத்தை பாருங்கன்னா, அவன் வாழ்க்கையில் ஆசைப்பட்டான், இரண்டாவது அவன் முயற்சிக்கும் பண்ணார். ஆண்டவர் அவனுடைய வீட்டிற்கு தங்க வந்தார். நம்மளுடைய வீட்டிற்கும் ஆண்டவர் தங்க வரும். அப்போ நாமளும் என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்க்க ஆசைப்படணும், நம்ம காத்திருந்து ஜெபிக்க பண்ணணும். அதே போன்றுதான் யோசேப்புடைய ஆண்டவருக்குள்ளே அவன் இருக்கும்போது ஒரு உண்மையான ஒரு மனிதனாக அவன் இருப்பான். அதே போல் யோசேப்பு ஒரு 17 வயதில் சிறுவனாக இருக்கும்பொழுது கூட ஆண்டவருக்கு அவன் உண்மையாக இருந்தான். ஆனால் அவன் அண்ணனுக்கு என்ன செய்யாது, அவனை பிடிக்காது. என்றைக்குமே உண்மையாக இருந்தால் என்ன செய்யாது, நம்மளை தான் பிடிக்காது இல்லையா? ஆனால் அவர் அண்ணன்மார்கள் என்ன தவறுகள் செய்தாலும் கூட அவன் அப்பாட்ட அவன் என்ன செய்கிறான், உண்மையை சொல்லுறான். ஆனால் உண்மையை சொல்லும் பொழுது தான் அவன் அப்பாவுக்கு உண்மையாக இருக்கிறான், அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு அவன் உண்மையாக இருக்கிறான். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க போய் தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை அவர் இது பண்ணுறார். அதாவது ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 6-7 வசனத்தை வாசிங்க. ம் 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 அதான் என்ன, அவனுடைய சொப்பனத்தை அவன் சகோதரர்கிட்ட சொல்கிறான். ஆனால் அந்த சொப்பனத்தை சகோதரர் நம்பினாங்களா? இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவன் என்ன சொன்னாங்க, அவனை பற்றி ஏற்கனவே அவன் உண்மையாக இருக்கிறான், அப்பாவுக்கு பிடித்தமான இருக்கிறான்,
அதனால் அவனை பிடிக்கலை. ஆனால் அவனை என்ன செஞ்சான்? அந்த சொப்பனத்தை அவன் விசுவசித்தான். அதே போல் அதே ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆ ம் 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 அதான் எப்படின்னா, அவனுக்கு வந்த சொப்பனத்தை சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் தாய் தகப்பனும் என்ன செய்வார்கள்? என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் தன் தாய் தகப்பன் எப்பொழுதுமே நம்ம எதை கண்டாலும் அதை என்ன செய்வார்கள்? நல்லதை ஏற்றுக்கொள்வார்கள். நான் ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை நான் ஏற்றுக்கொள்ள, அதை விட நாம் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம் இயேசுவும் நம்மளை என்ன செய்வார்? இயேசு நம்மளை ஏற்றுக்கொள்வார். அதே போல தான் யோசேப்பு 17 வயசில் ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் ஒன்று, இரண்டாவது அந்த சொப்பனத்தை அவர் விசுவசித்தார். 17 வயதில் அவருடைய தகப்பனார் அவரை ஆடு மேய்க்கிறதுக்கு அழைத்து, அண்ணன்மார்கள் ஆடு மேய்க்க போகிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, என்னென்னு என்று பார்த்துட்டு வாங்க என்று அவர் அனுப்பும் பொழுது யோசேப்பு செல்லமான வளர்ந்த ஒரு மனிதர். ஆனால் தகப்பனார் சொன்ன உடனே அவர் போக மாட்டேன்னு சொல்லலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன்மார்களை பார்க்க போனாங்க. ஆனால் அண்ணன்மார் போனோடனே தம்பி வந்திருக்கிறான் வா அப்படின்னு அழைத்தார்கள். இல்லை, அந்த வாராம்பரி சொப்பனக்காரன் என்று தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவன் பிரசிக்கலை. ஆனால் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவர்கள் அண்ணன் ஒரு திட்டம் தீட்டுறார்கள், இவனை எப்படியாட்டு முடிச்சிடறோம். ஏன் அப்படின்னா அப்பாட்ட எல்லாமே உண்மையை சொல்கிறான், இவன் உண்மையானவன் இருக்கிறான் என்பது அவர்களுக்கு பிடிக்கல. ஆனால் அதில் இருக்கிற அண்ணன் சகோதரர் ஒருத்தர் ரூபன் ஒரு குழிக்குள் போட்டுட்டா அவன் எப்படியாவது போயிடுவான் என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்யலை, கடைசியாக எப்படியாட்டு இவனை எதாவது செய்திடணும் அப்படிங்கிறது அவர் திட்டம் கொட்டும் போது தான் எகிப்து நாட்டிற்கு 20 வெள்ளிக்காசுக்காக ஒரு அடிமை வேலைகளுக்காக யோசேப்பை அனுப்பித்தார்கள். அல்லேலூயா. இப்போ அண்ணனை அந்த அந்த யோசேப்பை எகிப்து நாட்டிற்கு அவர்கள் அனுப்பும் பொழுது அங்கே ஒரு ராஜா வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கூட அங்கேயும் ஆண்டவரை அவர் விசார். அந்த வேலை பகிர்க்கும் போது அந்த ராஜாவிட்ட ஆண்டவர் தயவு செய்கிறார். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை அறிவித்தார். ஆனால் அறிவித்து அவர் காட்டுக்கு செல்லுகிறார். காட்டுக்கு செல்லும் பொழுது கூட அவருடைய அண்ணன்மார் அவரை என்ன செய்கிறாரு, ஒரு பக்கத்து நாட்டிற்கு ஒரு அடிமை வேலைக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு அந்த ராஜாவுக்கு தயவு பண்ணுறாரு. அங்கேயும் ஒரு செஞ்ச பிரச்சனையை வர்றதுனால அங்கே இருந்து சிறைச்சாலைக்கு யோசிப்பு போகிறார். அதான் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு அப்புறம் எவ்வளோ சோதனைகள் வருது. ஆனால் சிறைச்சாலை அதிகாரிட்டையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், தயவு பண்ணுறார். இப்போ அங்கேயும் தயவு பண்ணும் பொழுது சிறைச்சாலையில் இருந்து அங்கேயும் 2 பேர்த்துக்கு சொப்பனத்தை அவர் தெளிவுபடுத்திட்டு எகிப்து நாட்டிற்கு ஒரு அதிபதியாக போனார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை அவருக்கு கொடுத்துட்டார். நம் வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற தண்டியும் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும், பல துன்பங்கள் வரும், வேதனைகள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நம்மளுக்கு மாறாது. ஏனென்றால் அதே போல தான் யோசேப்பு அது விசுவாசமாக இருந்தார், ஆண்டவருக்குள்ள ஒரு விசுவாசமாக இருந்தார், ஆண்டவருக்கு ஒரு உண்மையாக இருந்தார். சில வாழ்க்கையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எனக்கு ஒரு கசப்பாக தெரியுது அப்படிம்பாங்க. வாழ்க்கையில் சில காரியங்கள் எனக்கு கசப்பாக தெரியுவாங்க. சிலவங்களுக்கு எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலை அப்படிம்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்கள், ஒரு மனிதன் பசிக்கு அப்படின்னு சொன்னால் தான் அவன் சாப்பிடுவான். நல்லா சாப்பிட்டவனுக்கு சாப்பாடு போட்டால் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டாங்க. அப்போ வாழ்க்கையில் நான் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆசை இருந்து தான் கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதே போல் தான் இன்னொரு காரியம் எடுத்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நாம் எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம இருக்கிறோமோ அந்த உண்மையாக இருக்க இருக்க நம்மளுக்கு சோதனைகள் வரும், பாடுகள் வரத்தான் செய்யும். அதான் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை விசுவாசித்துட்டே இருக்கேன், உபவாசம் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாமே செய்து கொண்டு இருக்கேன், என் வீட்டுக்குள்ள பாடுகளை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே உதாரணம்,
வீட்டில் பாடுனைகள் சோதனைகள் வருது அப்படின்னா கர்த்தர் நம்ம இவரோடு இருக்கார். ஏன்னா சாத்தான் போராட்டங்கள் இருந்தால் ஆண்டவருக்கும் நம்மளையும் பிரிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் போராட்டத்தையே அதிகமாக இருப்பார். சில பேர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்ன போராட்டம்னா சம்மந்தமே இல்லாத காரணத்தில் யாராட்டு வந்து வீட்டில் அவமதிப்பாக பேசுகிறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க பயம், என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் பயம், என்னுடைய தன் பயங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் அப்படின்னா பயத்துக்கு மேலே உள்ளவன் நான் இருக்கிறேன், நீ எதுக்கு பயப்படுதா என்று தான் ஆண்டவர் சொல்வார். அதே போல் வாழ்க்கையில் நம்மளுக்குள்ள ஆண்டவருக்கு ஒரு உண்மையான ஒரு விசுவாசமாக இருக்கணும். அதே தான் வாழ்க்கையில் யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் மாறாமல் இருந்தார். வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதே போல் யோசேப்புடைய சகோதரர்களை வச்சு தான் பிரச்சனை, அவர்களை வைத்தான் அவர் ஒரு நாட்டிற்கு அடிமை வேலைக்கு போனாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? அண்ணனை மன்னித்தார். முதல் காரணம் அதை ஆரம்பமே சொன்னேன், மன்னித்தார். அண்ணனுக்கு தானியத்தை வாங்கிறதுக்கு பக்கத்து அவங்க நாட்டு பஞ்சம்ங்கும்போது எகிப்து நாட்டுக்கு போகும்போது அண்ணனுக்கு தானியத்துக்கும் போது எனக்கு அப்படி செஞ்சான்னு சொல்லி அவர் என்ன செய்யலை, எதிர்ப்பு காட்டலை. அவர் அண்ணன்மார்களை மன்னித்தார். சமீபத்தில் சென்னையில் இருந்து நான் திருநெல்வேலிக்கு வரும் பொழுது எனக்கு ட்ரெயின் டிக்கெட்டு வந்து ஐஆர்சிடியில் விழுந்துருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு 1480 ரூபா டிக்கெட் எடுத்துருக்கிறேன். செகண்ட் கிளாஸ் ஏசிக்கு செகண்ட் கிளாஸ் ஏசிக்கு எடுத்தேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஐஆர்சிட்டிங்கும் போது சீட்டில் சைடில் உட்கார வச்சுருப்பாங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபுல் பண்ணி விட்டுட்டுருக்கிறாரு. ஓகே, நான் வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் சண்டை போட்டேன். ஏன் சண்டை போட்டேன் அப்படின்னா, இதில் சீட்டு எதாக இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம்ல, இப்படியே நான் உட்காந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவர் உங்கள் சௌகரியத்துக்கெலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை திட்டிட்டு கடைசி வரை எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கல. நான் ஒரு சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணால் நான் தூங்கிக்கலாம், இல்லைன்னா உட்காந்தே தான் வர முடியும்னு வந்துட்டு இருந்தேன். அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா என்னை பழி வாங்கணும் அப்படி ஒரு நோக்கத்தில். இந்த வண்டி என்ன ஆகுதுன்னா சுற்றி வருது, சேலம் அந்த சேலம் திருச்சி சுற்றி வருது. எனக்கு காலை 8:30 தான் அங்கே வந்து சேருது, கன்னியாகுமரி வண்டி. அப்போது நான் என்ன சொன்னேன்னா அவருடைய நோக்கம் என்னதான் இருக்குது, என்னை பழி வாங்கணும் என்பது நோக்கம். ஆனால் கடைசி அவர் என்ன செய்கிறாருன்னா வாஞ்சி மணியாச்சு வந்த உடனே உங்களுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், போய் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. எத்தனை மணிக்கு? காலை 8:30. நைட்டில் கேட்டது காலை 8:00 சொல்கிறார். எனக்கு அடுத்த ஸ்டாப் என்ன ஆயிடுது, திருநெல்வேலிக்கு வந்துடுது. அப்போ அவருடைய நோக்கம் என்ன, என்னை பழி வாங்கணும் என்பது ஒரு நோக்கம். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளே நான் இருக்கும்போது என்ன செய்யணும், நம்ம அவரை நான் மன்னிக்கணும் இல்லையா? மன்னிக்க தான் செய்யணும். இப்போ நான் அவர் சண்டையாக போட முடியும் இல்லை. நான் என்ன செஞ்சேன், பரவாயில்ல தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை பார்த்து எப்படி சிரிக்கிறாரு. ஏன் என்று சொன்னால் அவருக்கு என்னை பழிவாங்க நோக்கமாக இருக்கலாம், ஆனால் நான் என்ன செய்யணும், அவரை மன்னிக்கணும். என் சகோதரர்கள் தவறுகள் செய்தாலும் நான் மன்னிக்கணும், என் அண்ணன் தவறு செஞ்சாலும் மன்னிக்கணும், என் சகோதரி தவறுகள் செய்தாலும் மன்னிக்கணும். ஏன் என்று சொன்னால் என்னை படைத்தவர் என்னை மன்னித்தார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்கு ரட்சிக்கப்படுவ வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை ஒரு பிஸ்னஸில் தான் போயிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எனக்கு திருமணம் ஆகி 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அப்போ நான் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக சென்று வந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஆர்சி கிறிஸ்தவன், என்னுடைய அண்ணன் சர்ச்சி ஃபாதரு, நான் கடைசி எங்கள் வீட்டில் நான் தான் சிஎஸ்சியில் இருக்கிறேன். எங்கள் ஃபேமிலி எல்லாமே ஆர்சி தான். என்னுடைய அண்ணன் ஆர்சி ஃபாதர் அமெரிக்கா நாட்டில் இருக்கிறாரு. என்னோடய குடும்பம் எல்லாம் 2 தலைமுறையாகவே ஆர்சியில் இருக்கிறாங்க. நான் ஒருத்தன், என்னுடைய மனைவி சிஎஸ்ஐ, நானும் சிஎஸ்ஐயில் இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதுக்காக, ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லுகிறதுக்காக ஒவ்வொரு இடமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு என்னுடைய பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு நான் வந்து கொண்டு இருக்கிறேன். நான் திருமணமாகி 5 ஆண்டுகளுக்கு குழந்தைகள் என்பது எங்களுக்கு நீண்ட வருத்தம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஒவ்வொருடைய ட்ரீட்மெண்ட், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ எங்களுக்குள்ள ஒரு வருத்தம். அப்போ தான் நாங்கள் என் மனைவி நல்லா ஜெபிப்பாங்க, நான் அதிகமாக ஜெபம் பண்ண மாட்டேன். சர்ச்சுக்கு போனால் நான் சொன்ன வார்த்தை தான், வெளியிலே நின்று வெளியிலே போயிடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எங்களையும் சந்திச்சார். அல்லேலூயா. முதல்ல என்ன செஞ்சார், என்னோடய பிஸ்னஸ் பயங்கரமான ஒரு லாஸில் ஓடிக்கிட்டு இருந்தது. முதல்ல அப்போ எனக்குள்ள ஒரு வருத்தம். அப்போ என் மனைவி சொன்னாங்க, ஜெபிச்சோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஆண்டவர் தருவார். ஆபிரகாம் 25 ஆண்டுகளுக்கு தானே ஈசாக்கை கொடுத்தாரு, அப்போ நம்மளும் காத்திருப்போம் அப்படின்னு சொன்னேன்.
என் மனைவி சொல்லி, என் மனைவி ரொம்ப விசுவாசமாக இருப்பார், ஆண்டவருக்குள்ளே பயங்கர விசுவாசமாக இருப்பார்கள். ஆனால் என் மனைவி விசுவாசமாக இருக்க போய் தான் நான் இந்த இடத்துல நிற்க முடியுது. அல்லேலூயா. என் மனைவி விசுவாசமாக இல்லை, ஆண்டவருக்குள்ளே இல்லை அப்படின்னா நான் என்ன செஞ்சுருப்பேன்? இன்றைக்கு அதே மாதிரி தான் இருந்திருப்பேன். அதே போல தான் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய மனைவி 4 மாவடிக்கு நம்ம செல்லுவோம் என்று முதல் முறையாக என்னை அழைத்து போனார்கள். நான் 4 மாடிக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு உள்ள வருத்தம், எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ நீ சொல்கிற போவோம் என்று சொல்லி ஒவ்வொரு மாதங்களும் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அவங்க 4 மாடிக்கு மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை வந்து கொண்டே இருந்தோம். வந்து கொண்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளோட தியானிக்க ஆரம்பித்து குடும்பமாக இருவரும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்து ஆண்டவர் முதல்ல நான் ஒரு திட்டத்தை வைத்திருந்தோம், ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் வைத்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய பிஸ்னஸ்ஸு ஒரு ஏற்ற வருமானத்தை முதலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். எங்கள் வாழ்க்கையில் முதல் ஆண்டவர் செஞ்ச ஒரே அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு குழந்தை முன்னாடி உனக்கு ஏற்ற வருமானத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி என்னுடைய பிஸ்னஸில் ஆண்டவர் வளர்ச்சி செஞ்சார். 2வது, எனக்கு சொந்த கிராமங்களில் வீடு கிடையாது. எனக்கு அப்பா ஒரு பழைய வீடு தான் வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு 2 அண்ணன் இருக்கிறோன்ட்டு கிராமங்களில் கொரோனா டயத்தில் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இந்த எல்லாரும் கொரோனா டயத்தில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில். ஆனால் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு ஆசீர்வதிச்ச மாதிரி அந்த கொரோனா டயத்தில் ஆண்டவர் எங்களுக்கு அருமையான ஒரு வீடுகளை கட்டுவதற்கு ஒரு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ 3வது காரியத்தை பாருங்களேன், அந்த வீடுகளை கட்டி முடித்து 2 மாதத்தில் என் மனைவி கர்ப்பமாயிடுச்சு. 10வது மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்தோம். அல்லேலூயா. இப்போ என்ன என்று சொன்னால், எனக்கு இப்போ 2 குழந்தைகள் இருக்காங்க. என் பாப்பா, என் பையன் இருக்கிறாங்க. பையனுக்கு 1.25 வயசு ஆகுது. 2வது பையன் இருக்கிறான். காலையில் கிளம்பி வரும்போது அழுதுகிட்டே இருந்தான், நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் யோசித்து பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என் வாழ்க்கையில் என்னுடைய திட்டமானது திருமணம் ஆகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஒரு குழந்தை இல்லையே என்பதே வருத்தம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்ற வருமானத்தை முதற்கு எனக்கு கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு சொன்னால் வருமானம். ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு வருமானம் இருக்கணும். ஏற்ற வருமானம் இருந்தால் தான் கோயம்புத்தூர் ஊரில் நம்ம வாழ முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, என் தகப்பனை யோசிக்கலை, ஆனால் ஆண்டவர் என்னை யோசித்தார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வருமானத்தை கொடுத்து, 2வது எனக்கு ஊரில் வாழுகிறதுக்கு வந்தால் போனால் வீடு வசதிகள் இல்லை என்று சொன்னேன். 2வது எனக்கு வீடை அவர் கொடுத்தார். இப்போ என்னுடைய காரியங்கள் என்னன்னா, வீடுகளை கொடுத்துருக்க ஆண்டவருக்கு எனக்கு ஒரு வருத்தம். என்னுடைய வீடு புண்ணியாச்சனருக்கெலாம் வரும் பொழுது ஒவ்வொருத்தர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு குழந்தையே இல்லை, இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு அது ஒரு வருத்தமாக தான் தெரிஞ்சது. ஆனால் எங்களுக்கு வருத்தத்தோட அதிகமாக விசுவாசமாக இருந்தோம். ஆண்டவருக்குள்ள பயங்கரமாக விசுவாசமாக இருந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால், என் தொழில் லாஸ் ஆகி நான் வேலைக்கு போகிற லெவலுக்கு வந்தவனா கூட கர்த்தர் என் தொழிலை ஆசீர்வதித்தார். கொரோனா டயத்தில் எல்லா கம்பெனியும் லாக் ஆன எங்கள் தொழில் ஓடிக்கொண்டே இருக்குது. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு எங்களுக்கு கிடைத்து அது ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ இத்தனையே செஞ்ச ஒரு ஆண்டவர் தன் வாழ்க்கையில் ஒரு அருமையான குழந்தையை கொடுக்க மாட்டாரா என்பதை எங்களுக்கு ரொம்பவே விசுவாசமாக இருந்தோம். அதே போல தான் ஆண்டவர் வீடு கட்டி 10 மாதத்தில் எங்களுக்கு குழந்தையை கொடுத்து அவர் கருவைத்தார். அல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நான் கேட்டது ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுத்துருந்தார் என்று சொன்னால் நான் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஏனென்றால் எனக்கு ஒரு வீடு இல்லை, ஏற்ற வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ எனக்கு 2ஐயும் கொடுத்துட்டு கடைசியாக குழந்தையை கொடுக்கும்போது ஒரு நிரந்தர வாழ்க்கையாக என்னால் வாழ முடியுது. வாழ்க்கையில் எனக்கு சில இடங்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது சாட்சி சொல்லுங்களேன் ஆண்டவரை பற்றின்னு சொன்னால் நான் நிறையா சொல்லுவேன் என் வாழ்க்கையில். ஏன் அப்படின்னு சொன்னால், முதல் காரணம், திருமணம் ஆகி குடும்பமாக வாழுறதுக்கு பக்குவத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போய் தான் நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. இப்போ ஏன் என்றார், ஒரு இளைஞன், ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு இளைஞன் ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்டு அவன் வாழுகிறான் என்று சொன்னால் குடும்பமாக வாழுவதற்கு பக்குவத்தை அவன் தெரிஞ்சுக்கொள்வான். வாழ்க்கையில் இயல்பு தாழ்வு இல்லை, ஈகோ வராது. மனைவி கோபப்பட்டால் கணவன் தாழ்ந்து போன், கணவன் கோபப்பட்டால் மனைவி தாழ்ந்து, அப்போ தான் அந்த குடும்பம் வாழ முடியும்.
2 பேரும் கோபப்பட்டால் என்ன ஆகும்? 2 பேரும் கோபப்பட்டால் என்ன ஆகும்? குடும்பம் என்ன ஆகும்? பிரிஞ்சிடும். அப்படி தானே இப்போ நிறையா பிரியுது. ஈகோ. குடும்ப வாழ்க்கையில் ஏன் ஈகோ வர காரணம் என்ன? நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள். குடும்பத்தில் அப்படி இருந்தால் வாழ முடியுமா? முடியாது. அதான் மனிதனுக்கு கோபம் வராத மனிதன் யாருமே இல்லை. ஆனாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த கோபத்துக்குள்ள ஒருத்தர் தாழ்ந்து போகும்போது அந்த பிரச்சனை என்ன ஆயிரும்? சமமாக முடிஞ்சிடும். ஆனால் அந்த பக்குவத்தை கற்றுக்கொண்டதுக்கு முதல் காரணம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான். 2வது காரணத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையுமே எதற்கு எடுத்தாலுமே நான் செய்கிற முதல் காரியம் குடிபோதைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். யார் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் நிறைய ஜாலி பண்ண என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னோடு இருக்கிறதுனால எந்த பயணத்தை சென்றாலும் சரி, நான் என்னுடைய வீட்டில் ஒரு உண்மையாக இருப்பேன். என் குடும்பத்தில் மிக உண்மையாக நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். அதற்கு மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை சொன்னோன்னு சொன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அல்லேலூயா. இன்றைய காலங்களில் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தைகளை இளைஞர்கள் நான் சொல்லுவேன், ஆண்டவரோடு பிரயாணம் செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையாக இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை உறுதுணையாக நீ இருப்பாய் என்று சொன்னேன். இப்போ சாயந்தரம் நைட்டில் கூட எனக்கு வீட்டிற்கு ஒரு தெரிஞ்சவர் கால் டாக்ஸி ஓட்டுறாப்பில் வந்திருந்தார். திருமணம் ஆகி 6 மாதங்கள் தான் ஆகிட்டுது. ஒரு 6 மாதம் தான் ஆகிருக்கும். டிசம்பரில் கல்யாணம் ஆயிடுச்சுது. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய மகா வைத்திருக்கிற ஒரே ஒரு மகா, அந்த மகளை நான் திருமணம் செய்து கொடுத்து இன்றைக்கு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கேன். மாமனார் கூப்பிட்டு பேசுகிறாரு, என்ன பிள்ளையை வச்சுருக்கீங்க? என் பையனை உங்கள் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நரக வாதனையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன், எதனால் அவங்க வீட்டில் உங்களுடைய குழந்தைக்கும் மருமகனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் அவர்கிட்ட மறுபடியும் கேட்டேன், என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, எங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை, இவங்களுக்குள்ள. ஏன்னா அந்த பையன் கஷ்டப்பட்ட பையன்தான், ஆனால் இந்த பெண்ணு வசதி வாய்ப்புள்ள உள்ள பெண்ணு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு என்று அதிகமாக அந்த பையனிடையும் அவர்கள் பேசுகிறார்கள். அதனால தான் என் பொண்ணு பேசுகிறது அந்த பையனுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆகுவான்னு நினைக்கிறேன். ஆனால் என் பொண்ணுகிட்ட சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையை வம்பாக்கிட்டீங்கப்பா அப்படின்னு தான் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறேன். அதான் கேட்டேன், முதல் காரணம் என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் காரணம், அந்த வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் காரில் பிரயாணம் செய்கிறோம் என்று சொன்னால் நாளைக்கு சைக்கிளில் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைத்தாலும் அதுலேயும் நம்ம போக கற்றுக்கணும். நான் இப்படி தான் வாழுவேன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை முடிவெடுக்கக்கூடாது. சில இடங்களில் நம்மளுக்கு ஏற்ற நேரத்தை ஏற்ற லைஃப் இருக்காது, சில ஏற்ற வேலைகள் இருக்காது, ஏற்ற வருமானம் இருக்குது. ஆனால் காத்திருந்து நம்ம முயற்சி பண்ணி தான் சில வாழ்க்கையை வாழுகிற மாதிரி இருக்கும். அதே போல் பெற்றவர்கள் நம்மளுக்கு எல்லாமே சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன் நீ ஆப்போசிட்டாக யோசிக்க வேண்டியது, நாம் உழைச்சி சேர்ப்போமே, அதையே யோசிக்கணும். அதுதான் நம்ம முதல்ல முக்கியம். நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே உருவாக்கி வைத்திருப்பாங்க, அதனால் நம்ம வாழுவோம், அது வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கையை ரொம்ப போர் அடிச்சிடும். நாம் உண்மையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் உழைத்து ஒவ்வொரு சிறு சிறு சேமித்து லாபம் நஷ்டம் அவமானத்தை பெற்று ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் அதை பாதுகாக்க தோணும். சிலவர் சொல்கிறாங்க, என் பையனுக்கு எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு. எதுக்கு? கடைசி அவன் எங்கே போய் நிற்கிறான்? ஒரு சிறைச்சாலையில் போய் உட்காந்துருக்கிறான், சண்டை போடுதான். இன்றைக்கி அதிக நியூஸ் பேப்பரெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பிரச்சனை வர்றது காரணம் பெரிய இடத்து பையங்களை தான் இருப்பாங்க. காலேஜில் பாருங்கள், வசதி உள்ள பையன் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் யார்? பெற்றவர். எங்கள் அப்பா எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி என்னை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறான். அப்படி சொல்லும்பொழுது அவனுக்கு வாழ்க்கையே ஒரு பயம் இல்லை. அவன் பேசுகிற விதம், அவன் வாழ்க்கையில் எதை நோக்கி வாழுகிறான், அவனுக்கு வாழ்க்கை போர் அடிக்குதான் தான் அவன் அதிகமாக மற்ற வரைக்கும் போகிறான். அப்போ வாழ்க்கையில் அவன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை அவன் சிந்திப்பான். வாழ்க்கை என்ன செய்வான்? சிந்திப்பான். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை, அவனுடைய நோக்கம் எதாக இருக்கும், அதே நோக்கத்தில் அவன் வாழ்வான். அதாவது வேலைக்கு போகாமல் ஒரு இளைஞன் வீட்டில் இருந்தான் என்று சொன்னால் அவன் பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்க வம்பெல்லாம் கொண்டு இழுத்துட்டு வருவான். அதே இது அவன் வறுமையில் இருந்தால் என்ன செய்வான்? வேலையை பாதுகாப்பான். வேலைக்கு போகணும், இன்றைக்கி லீவ் போடக்கூடாது. அவன் சிந்தனை இருக்கும், நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்ம குடும்பம் இருக்குது, இப்படி வாழணும், இப்படி வாழணும், நம்ம உழைத்து வாழணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பான். ஆனால் அவனுக்கு எல்லாமே நம்ம உண்டு பண்ணி வச்சுருந்தா என்ன செய்வான்?
நல்லா ஊர் சுற்றிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வருவான் இளைஞன். அப்போ அவனுக்கு சேர்த்து வைக்கிறதை விட அவனுக்கு அதிகமாக சேர்த்து வச்சு அவனுடைய வாழ்க்கை கெடுக்கிறதை விட அடிப்படை என்ன? ஒரு இளைஞனுக்கு கல்வி முதல் விஷயம். அவனை நல்லா வளர்க்கணும், ஆண்டவருக்குள்ளே அவன் வளர்க்கணும். ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க ஒரு நல்ல ஸ்கூலை அவனுக்கு சேர்த்து விடணும். அவனுடைய வாழ்க்கையில் படிக்க வச்சான்னா உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள், அவ்வளோதான். உன்னை நான் படிக்க வச்சிட்டேன். இப்போ அமெரிக்கா நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு அப்புறம் தாய் தகவன் பிள்ளைகளை கண்டுக்கிட மாட்டாங்க. உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும், அவ்வளோதான். நான் உன்னை படிக்க வச்சாச்சு, 18 வயசு ஆயிடுச்சு, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவனோட நம்ம ட்ராவல் பண்ணி என் பையன் கஷ்டப்பட்டுருவான் அப்படி செய்வான் இப்படி செய்யும் போது அவனுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அவனுடைய நோக்கம் எதாயிருது, அவன் வாழ்க்கை மேலே இல்லை. என்ன வேணாலும் அவன் பெற்றவர்கள் நம்மளை பார்த்து கொள்வார்கள் என்பதை ஒரு நம்பிக்கை ஆயிடுது. அவனை நம்ப மாட்டேக்கான், அவன் ஆண்டவரை நம்ப மாட்டேங்கிறான். இளைஞனை யாரை நம்புகிறார்கள்? பெற்றவர்களை முழுமையாக நம்புகிறார்கள். நான் என்ன செஞ்சாலும் என் தகப்பன் பார்த்துக்குவாங்க, என்ன செஞ்சாலும் எனக்கு என்ன, நீங்கள் தான் சேர்த்து வச்சுருக்கீங்களா, நீங்கள் பார்த்துக்குவீங்கம்மா. ஆனால் அதுதான் தவறு. நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க, மற்ற காரியங்களை வச்சுருப்பீங்க, அது ஓகே. அதை மென்ஷன் பண்ணி இளைஞர்களை வளர்க்க விரும்பாதீர்கள். முதல்ல காரணத்தை அதை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல எந்த ஒரு காரியத்தையும் சொல்லுவாங்க, அவனுக்கு நான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கிறேன், இவ்வளோ நகை வாங்கணும் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன இருக்கோ அவருக்கு என்ன முடியுமோ அவ்வளோ தருவார்கள். ஆனால் அவன் ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருக்கானா, அதுதான் நம்மளுக்கு பெருமை. அவன் ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருக்கானா, எதையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவத்தில் அவன் குடும்பத்துக்குள்ளே வரானா இளைஞன், அதுதான் உறுதியாக நம்ம இருக்கும். நீங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி சில காரியங்களை செய்யும்போது என்ன செஞ்சுதான் கடைசி அவன் வாழ்க்கை எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் நிற்கிறான். திருமண காரியம் சரியில்லைன்னா திருமண காரியத்தையே மாற்றி அமைக்க அவன் முடிவு செய்கிறான். அதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். வாழ்க்கை கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், நீங்களும் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் என்பதை நாம் சொல்லி கொடுக்கணும். ஆனால் சில குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் என் பையன் இப்படி இறங்கி போவான், என் பொண்ணு ஏன் இறங்கி போகணும், அந்த ஈகோ இருக்கக்கூட. குடும்ப வாழ்க்கையில் இறங்கி போவோம், தாழ்மையாக போகணும். நம்ம வாழ்க்கையில் என்ன தாழ்மை தான் நம் வாழ்க்கையில் உயர்த்தும், நம்ம தாழ்மையாக போகணும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மட்டுமல்ல, இந்த காரியங்களோட இன்னொரு காரியம் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால், பையன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு செல்லும்போது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பையனுடைய மனைவி அப்படி செய்கிறா இப்படி செய்கிறாங்கிறதே சொல்லுவதை முதல் நிறுத்துங்கள். அவர்கள் மேல் தவறுகள் இருந்தாலும் சரி உடனடியாக அவங்கள்ட்ட சொல்லணும், எப்பா இப்படி தவறுமா இது தவறுமா அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, ஏற்று வீட்டில் இருக்கும்போது சரி, அவர்களுக்கு மேலே ஏதோ குறைகள் வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை அறிவித்திருக்கார்கள், நல்ல வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைனா நாம் அவர்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும். அவர்கள் பக்கத்து வீட்டுக்கு சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாம் அவரை விமர்சனம் பண்ணாமல் வாழ்க்கையை பற்றி நம்மளால் முடிந்தது நல்லதை நாம் சொல்லி அவரை வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. நம்மளை அது மட்டும் இல்லை, சில காரியங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்னும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா இளைஞருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால், கடினமான ஒரு வேலைகளை அவன் இருக்கிறான், ஒரு கஷ்டமான வேலைகளை இருக்கிறான் என்று சொல்லும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பா, வாழ்க்கையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் சில வீட்டில் கஷ்டமாக இருந்தால் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தேனியில் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன் ஒரு 2 வருஷமாக. நாங்கள் ஒரு 7 பேர் வேலைக்கு போனோம், கடைசி அங்கே இருந்ததே 3 பேர் தான், மீதி 4 பேர் வேலையை விட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் நீ வேலைக்கு சென்றுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் சொன்ன ஒரே வார்த்தைகள் என்ன அப்படின்னா, கஷ்டமாக இருந்தால் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலை கஷ்டமாக இருந்தது ஆனால் வந்துட்டேன். இப்போ ஒரு காரியங்கள் என்ன, ஏன்னா நாங்கள் இருக்கிற 3 பேரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க, 4 பேரும் அவர்கள் வீட்டில் அவர்களை எல்லாம் பார்த்து கொள்வார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் இந்த 3 பேரும் தான் நாங்கள் ஒரு தொழில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிருக்கோம். அவங்க 4 பேரும் இன்றைக்கு இந்த ஊரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பெற்றவர்கள் தான். அவர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கை கஷ்டம்தான், வேறு வழி இல்லை. நாங்களும் அப்படி தான் வாழ்ந்தோம், இன்றைக்கு உனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இதே போல் தான் நாங்களும் கஷ்டப்பட்டோம், நீனும் கஷ்டப்பட்டால் தான் முன்னேறுவாய் என்பது சொல்லணும். கல்வியில் ஸ்கூல் படிக்கிற வாழ்க்கையிலேயே அவனுக்கு அதிகமாக நம்ம செல்லம் கொடுக்கும். ஆசிரியர்கள் இன்றைக்கெல்லாம் ஆசிரியர்கள் பையனை கண்டிச்சா என்ன ஆகும், அடித்தாங்கன்னா சிறைச்சாலையில் போய் உட்காந்துருக்கணும் இல்லையா. உடனே பெற்றவர்கள் நினச்சிவாங்க, உடனே அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. ஆனால் மாணவன் அவர்களை பேசியிருப்பாங்க, அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு அவனை அடித்து ஒரு கல்வியிலே உட்கார வைக்கிறதுக்கு தடங்களாக இருக்குது நம்ம பெற்றவர்கள் தான். அவன் கடைசியாக என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் பேசுகிற அது மட்டும் இல்லை, இவன் ஆசிரியர்களை பேசி அடிக்கிற அளவுக்கு இளைஞன் நின்று கொண்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கு இளைஞனுடைய விஷயம், அவன் ஆசிரியர் மேலே ரீமார்க்குன்னா நம்ம பெற்றவர்கிட்ட சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆசிரியர்கள்
பையன் மேலே ஏதாட்டும் ஒரு வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? யார்கிட்ட சொல்லுவாங்க? தனிமையில் அழுது கொண்டு இருக்கார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆசிரியர்கள்லாம் ஸ்கூலில் பையங்களை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா, அவன் கண்டிக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே கடினம் பண்ணக்கூடாது. ஏன்? அவர்களை கண்டித்தாதான் நான் வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்து கொண்டு இருப்பான். அவன் அங்கேயே அவனுடைய வாழ்க்கை பயம் இல்லை. வாழ்க்கையில் ஸ்கூல்லையே அவனுக்கு என்ன செஞ்சிருந்தோம்? அவனுக்கு நம்ம செல்லம் கொடுத்துருந்தோம். டீச்சர் அடித்தா வீட்டில் சொன்னால் எங்கள் அம்மா சண்டைக்கு வந்துடும். அப்படி தான் சொல்கிறான் இளைஞன். அப்போ இவன் பேசுகிற வார்த்தைகள் உடனே உங்கள் பையன் இப்படி பேசினா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இவன் பேசுகிற வார்த்தையினால் ஆசிரியர்கள் தனிமையில் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இளைஞர்களை எப்போவுமே கண்டிஷனாக வளர்க்க வேண்டும். அங்கே நம்ம செல்லம் கொடுத்தோம். 2வது காலேஜில் நல்ல மார்க் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அங்கேயும் என்ன செய்கிறோம்? ஃபீஸு அதிகமாக கொடுத்து சீட் வாங்கி கொடுத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது கடைசியாக என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், திருமண வாழ்க்கைக்குள்ள இளைஞன் வரும்போது ஏற்ற பக்குவம் இல்லாமல் போயிடுது. அதுதான் முதல் காரணம். எங்கள் வீட்டிலலாம் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் அடித்தாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. யாருமே கண்டுக்கூடாது. வேலையில் கஷ்டமான வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் அம்மா பிடிச்சது தான் எங்களை வளர்த்தாங்க. எங்கள் வீட்டில் 6 பேர், எனக்கு 3 அக்கா இருக்கிறாங்க. அப்போ என் வீட்டில் கஷ்டம் ஒன்றுமே சொல்ல முடியாது. அங்கே என்ன நடந்தாலும் சரி, என்னை நான் பாதுகாத்துக்கணும். அந்த பக்குவத்தை நான் தெரிஞ்சு கொண்டேன். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் கஷ்டப்பட போயில்தான் அந்த வாழ்க்கையை பக்குவத்தை நான் ஒவ்வொரு நேரம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் பாதுகாக்க ஆரம்பித்தேன், என் குடும்பத்தையும் நான் பாதுகாக்க ஆரம்பித்தேன். நாளைய காரியங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறது ஒரு காலகட்டமாக இருந்தது. ஸ்கூலில் அவனுடைய வாழ்க்கையில் நான் எங்கள் வீட்டை பொறுத்தளவு என்னென்னா, ஸ்கூலில் நீ படிக்கும் பொழுது ஏதாட்டும் பிரச்சனைனா வரவே மாட்டாங்க. எனக்கு அப்பவும் 8 வரை தான் படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. மீதி நான் படிக்கிறதுலாம் நான் அங்கே கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படிக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு உங்கள் சூழ்நிலை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் ஆகிப்போச்சு. ஆனாலும் இன்றைக்கு அந்த காரியங்களை செய்ய அப்படிலான வாழ்க்கையில் பொருளாதாரம் இல்லாமல் வாழ போய் தான் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு பக்குவத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதில் தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன். ஸ்கூலில் கண்டிஷன் பண்ண விடாமல் காலேஜில் கணிசமாக திருமண வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த ஏற்ற பக்குவம் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் தைவசுங்குவது அதிகமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக வராங்க. பிளாயர்களையும் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அதிக டைவர்ஸ் வராங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கவே கூடாது. அதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தனித்து நிற்கிறது இல்லை, ஏற்ற துணையை யார் சொன்னார்? ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அதிகமாக டைவர்ஸ் தான் வந்து கூட. ஆதியாகமும் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமும் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நம்ம ஏற்ற துணை யார் உண்டாக்குவேன்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? ஏற்ற துணை யார்? ஒரு மனிதன் தனித்து நிற்கிறது இல்லையா? இப்போ அதுவும் வந்துட்டாங்க. இளைஞர் இப்போ கல்யாணமே முடிக்காமல் நிறைய பேர் சென்னையில் வாழுதாங்க. ஏன்னு கேட்டால் பேச்சுலர். இனிமேல் என் லைஃப்பில் என்ன, நான் உழைச்சி நான் சாப்பிடுவேன், வெளிநாட்டு பாணியில் வாழ்தாங்கன்னு நினைக்கிறேங்க. அது வேறு கல்ச்சரை, நம்ம கல்ச்சரை வேறு. ஆனால் இப்போ இளைஞர் அதுக்கும் வந்துட்டாங்க. திருமணம் பண்ணாமையே வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் ஏற்ற துணையை ஏற்ற நேரத்தில் ஒரு இளைஞன் இளம்பெண் பெற்றுக்கொள்ள தான் வேண்டும். அது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதுபடி நம்ம கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு காலமும் நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த மிஷினரி ஊழியத்துக்கு செல்லுறவங்களாம் கிராமங்க போய் சந்திச்சுட்டு வருவாங்க. அப்போது நானும் அவங்களோட போயிருந்தேன். நான் தருமபுரிக்கு போயிருந்தேன். அப்போ தருமபுரியில் போயிருக்கும்போது சென்னையில் உள்ள இளைஞர்கள் வயசு 35, 39 இளைஞருக்கு வயசு. அவர்கள் இளைஞனே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 39 வயசுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 25 வயசில் திருமணம் பண்ணானாலுமே அவங்க பிள்ளைகளுக்கே ஒரு 13 வயசு வந்துடும். அப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதே போல் மிஷினரிகள் அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறவங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி அவன் பிரசிக்கவே மாட்டேங்க. அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அவன் நுழையவே மாட்டேங்கிறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, செல்லம். எல்லாமே கஷ்டப்பட்ட பிள்ளைங்களாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே கொஞ்சம் வசதியாக உள்ளவங்க தான் இருப்பாங்க. கோயம்புத்தூரில் கணபதினு ஒரு இடத்துல ஒரு ஓனர் 45 வயசு ஆகுது, இன்னும் அவர் திருமணம் பண்ணிக்கிடலை. ஏன் அப்படின்னா பண்ணுவோம் சார், இப்போ ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு. காரணம் என்ன? பெற்றவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கைகளுக்குள்ளே அவனை கொண்டு போகாத ஒரு காரணம் தான். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நாம் திருச்சபை வாழ்க்கைப்படி நான் வாழுவேன் என்பதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கட்டும்,
தகப்பன் வீட்டில் வருகிறார் என்று சொன்னால் தகப்பன் கண்டித்தாலும் பெண்ணை கேட்க தான் செய்யணும், தாய் கண்டித்தாலும் பையன் கேட்கத்தான் செய்யணும். தகப்பன் மத்தியில் அவன் மரியாதையாக இருந்தால்தான் வெளியிலேயும் அவன் மரியாதையாக இருப்பான். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சின்ன குடும்ப ஒருத்தர் வந்து சத்தம் போட்டு சண்டை போட்டார்னு சொல்லி அவர் பையன் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறார். எதுக்கு அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு? கடைசி அவன் எங்கே போய் நிற்பான்? சிறைச்சாலையில் உட்காந்துருப்பான். அப்போ நாம தான் என்ன செய்வோம்? பையனை தூண்டுதல் படுத்துகிறோம், போய் சண்டை போடுன்னு. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பையன் சொல்லுவான், அவன் வீட்டில் அவன் அடி வாங்கிட்டு போனான்னா அவங்க அம்மா அடிப்பாங்கம்பான். ஏன் அப்படின்னா அடி வாங்கிட்டு போகக்கூடாது, அடி கொடுத்துட்டு தான் எங்கள் வீட்டில் போய் சொல்லுவாங்க அப்படிம்பான். அப்போ அவன் வாழ்க்கை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் எதில் போய் நிற்பான்? அதுக்கு காரணம் யார்? நம்மளை பெற்றவர்கள் தான். ஒவ்வொரு பெற்றவர்களும் நீங்கள் முடிவு பண்ணுறது இளைஞர்களையை ஒரு நல்ல விதமாக உருவாக்குறதுக்கு நாம் தான் காரணமாக இருக்க வேண்டும். அவன் நல்ல வழிக்கு வர்றதுக்கும் நாம் தான் காரணம் இருக்கும், கெட்ட வழியில் போகிறதுக்கும் நாம் தான் காரணமாக இருப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் குழந்தைகள் கிறிஸ்தவ குடும்பத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இளைஞர்களும் ஒவ்வொரு நேரத்தில் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, காலேஜிலும் சரி, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கவன், எல்லாத்தோடைய நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் உங்களை பார்த்து வாழ வேண்டும். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவன். ஆனால் அவன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கான், வாழ்க்கை எப்படி இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான், ஆண்டவருக்கு பயப்படுதான் என்பதை அவர்களை பார்த்து உங்களை வைத்து அவர்கள் மாற வேண்டும். உங்களை வைத்து அவர்கள் வாழ்க்கையை நல்லதாக கொண்டு போக நம்ம ஒவ்வொரு நாளும் கிருபையாக இருக்கணும். அல்லேலூயா. எது ஜெபம் பண்ணுமா? அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த ஊரில் இருக்கிற வந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒருடைய தேவைகளெல்லாம் நீ சந்திக்கணும் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளில் நீங்கள் சொன்னது போல இளைஞர்களை வைத்து இந்த வார்த்தைகளை நீ கொடுத்தீங்கப்பா, அதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இளைஞர்களை நீர் பயன்படுத்தணும் அப்பா. ஆண்டவரே, இளைஞர்களை ஒவ்வொரு நேரமும் நீர் பயன்படுத்தணும்ப்பா. குடி போதையினால் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, போதையினால் அழிஞ்சு போய் கொண்டு இருக்கிறாங்க, வாகனங்களை வேகமாக கொண்டு ஆக்சிடென்ட்டையும் பயங்கரமாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே, அதிலிருந்து விடுவிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இளைஞர்களை பயன்படுத்தணும், உமருக்கு பயந்த இளைஞர்களாக வாழ வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் பயன்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும், குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பயனாக வாழ வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இருக்க காலங்களில் ஆண்டவரே ஒரு காரியங்களையும் தேவைகளெல்லாம் நீ சந்திக்கணும்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் நீ பயன்படுத்தணும். ஒவ்வொரு நேரங்களிலும் எந்த இடத்திலையும் அவர்களுக்கு வேலைக்கு செல்லும் வரையிலும் சரிப்பா, கிறிஸ்தவர்களும் என்பது உறுதுணையாக இருக்கிறது நீ கிருபை செய்யணும்ப்பா. குடும்ப பக்குவத்தை கொடுக்கணும்ப்பா, குடும்ப பாரத்தை சுமத்துற இளைஞனாக இருக்கணும்ப்பா, குடும்பத்துக்கு பணிவான ஒரு இளைஞனாக இருக்க கிருபை செய்யணும்ப்பா. ஒவ்வொரு பெற்றவர்கள் இளைஞர்களை உமருக்கு பயந்தவர்களாக உருவாக்க கிருபை செய்யணும்ப்பா. ஆண்டவரே, போதையினால் வாழ்ந்து கொண்ட இளைஞர்களை போதையிலிருந்து விடுபட கிருபை செய்யணும். பிசாசு போராட்டத்தில் இருக்கிறவங்க பிசாசு போராட்டத்திலிருந்து உடைச்சி செய்யணும் அப்பா. ஆண்டவரே, ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அவருடைய குடும்ப தேவைகள்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவரே, குடும்ப தேவைகள்லாம் சந்திங்க, பிசாசுடைய போராட்டத்திலிருந்து விடுவீங்கப்பா. ஆண்டவரே, போகும் வழியில வர வழியில பாதுகாப்போடு இளைஞரை செல்ல ஒவ்வொரு நேரம் நீ திருப்பியா இருக்கணும். ஜீவனுள்ள நம்பிதான். அவரை காண்பிப்போம், மாவீரர் நிற்குவோம்.
காணிக்க படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களையும் தொட்டு ஆசிரியமாக இருக்கிறோம். சிறு வியாபாரத்தில் தொழிலே ஆண்டவர் செய்த பணி எல்லாவற்றையும் என் தேவன் இன்னும் மேன்மேலும் ஆசீர்வாதத்தை என் தேவனை கட்டளை வேண்டும் அப்பா. அதே போல் தலைவர்கள் ஜெபிக்கக்கூடியாக கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் தாமத்தை சேர்ந்த தன்மன் மற்றும் தன்மைக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு என்ன பலவீனமோ எனக்கு தெரியாதப்பா. உங்களுடைய பலவீனத்தில் என் பலம் குணமாக விளங்குன்னு சொல்லி உங்களுடைய தேவன் சொல்லுவப்பா. அதே போல் ஆண்டவர் இந்த மகன்களுக்கு ஆண்டவரே என்ன இடத்துல பலவீனம் இருக்குமோ சரீரத்தில் எந்த இடத்துல ஆண்டவரே விசுவாசத்தை கட்டி வைத்திருக்கிறாரோ ஆண்டவரே என் தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே அவங்களுக்கு அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல விடுதலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லுவோம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நம்பி இந்த ஆலயத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களப்பா. இவருடைய எங்கள் மீது விசுவாசம் வைத்தார்கள் உங்களுடைய உண்மையிலே ஆண்டவரே விசுவாசம் வைத்த ஆண்டவரே எங்கள் ஜெபம் வைத்து ஆண்டவரே உடைய ஆலயத்திலே அவர் கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே அந்த காரியத்திலே தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் நல்ல விடுதலை கொடுத்தாங்க. இந்த நாட்களிலும் ஆண்டவரை கிராமத்தில் சென்று குடும்பத்தை நாங்கள் சந்தித்து ஜெபித்தோம். ஆண்டவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை அப்பத்தை என் தேவனை உதவி செய்து காட்டினார். அதே போல் ஆண்டவரை உங்களுடைய மகன்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பெரிய அற்புதத்தை என்னுடைய தேவனுக்கு செய்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சி என்று சொல்லுவாங்க. உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவர் அறிவிப்பதற்காக ஆண்டவரே ஒரு அதிசயத்தை என் தேவனை செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். அதே போல் நாளைக்கு ஆரம்பிக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். பாஸ்கர்களை ஆசிரியர் சபையில் சிறு பிள்ளைகளை ஆண்டவரை இந்த உலகத்தில் வளம் நல்ல சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஆசிரியர் அதே போல் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை இது ஆசிரியர் என்று சொல்லியிருக்கோம். படிக்கிற ஆண்டவரை இந்த புதிய கல்வி ஆண்டுகள் அவர் பிரேசிக்க இருக்கிறார்களப்பா. அந்த புதிய கல்வி ஆண்டுகள் ஆண்டவரை ரிசல்ட் நல்லா எதிர்பார்த்து புதிய கல்வி ஆண்டுகளில் பிரவேசிக்கும் போது ஆண்டவரை அதை ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் நம்ம சொல்லியிருக்கோம்ப்பா. அதே போல அந்த படிப்புட்டு வேலைக்கு காத்திர பிள்ளைகளுக்கு நேரத்தில் அந்த வேலையை கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம்ப்பா. வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் இந்த வேத வசந்தபடி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே சொல்லியிருப்பா. ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் கொள்ளாத நாட்களே அப்பா ஆண்டவரே மொபைல் ஃபோன் மாத்திரமே ஆண்டவரை எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவியாக இருக்கிறப்பா. ஆண்டவருடைய வேதத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு அதிலிருந்து ஆண்டவர் நல்ல காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா. மொபைல் ஃபோன் அடிமைக்கு ஆண்டவரே அது ஒரு தவறான நோக்கத்துக்கு தவறான சிந்திக்கு வழிநடத்துமப்பா. ஆனால் நீங்கள் தேவன் உங்கள் பிள்ளைகளை நீர் சுகமாய் ஆண்டவரே நீங்கள் வழிநடத்து வருவதே காரணத்துமப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க ஆண்டவரே சரி எது தவறு என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாத உங்கள் ஞானத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பா. கடைசி நாட்களில் ஆண்டவரே வாலிபர்களை நீர் ஆண்டவரே நீர் ஆண்டவரை நீர் மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுன்னு சொல்லியிருப்பா. ஆண்டவரே வாலிபர்களை இந்த நாட்களில் நீர் ஆண்டு வளமையை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதிலே நடக்கத்தக்கதாக தேவன் ஆண்டவரை சரியான பாதையை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த நாட்களிலே தமிழ்நாட்டிலே ஆண்டவரே ஆட்சி செய்யப்படுற புதிய ஆட்சியாளர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களையும் கூட ஆண்டவரே மக்களுக்கு நன்மை கட்டத்தை மாத்திரம் அவர்கள் செயல்படுத்தவும் அந்த தேவன் நீர் ஆண்டவரே அவர்களை ஏற்படுத்தி என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம்ப்பா. ஆனாலும் என் தேவன் சித்தத்தின்படி இல்லப்பா சித்தத்தின்படி இந்த தமிழ்நாட்டை ஆண்டவரே அவர் சரியான வளர்ச்சி பாதைக்கு நேராக அவர் கொண்டு சொல்வதற்கு ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே நீர் ஞானத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் சொல்லுவோம்ப்பா. ஞானத்தில் ஒரு குறைவில்லாக இருந்தால் கூட ஆண்டவரே நல்ல ஞானத்தை என் தேவன் அவர்கள் கொடுத்து ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டை வழிபடுத்துவதற்கு அவர்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம்ப்பா. இந்த கருத்தையும் தாத்தறிவு ஆண்டவரை கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சென்ற நாட்களிலே பிபி சோகப்படுத்தி ஆனால் இந்த கிராமத்திலிருந்து அநேக பிள்ளைகள் வருகிறார்களப்பா. எல்லா ஒரு மேலும் ஆண்டவர்களுடைய அன்பை நீர் ஊற்றுங்கிறப்பா. ஆண்டவரை ஜெயிப்பவன் யார் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஆசிரியர் பணியாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கூட ஆண்டவரை சென்ற வீபிஎஸ் நாட்களில் இருந்து ஆண்டவரை சென்ற தினந்தோறும் ஆண்டவரை இரவு வேளையிலே ஆண்டவரை கூட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கார்களப்பா. அந்த தேவன் ஆண்டவர் ஐக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இதை கொடுத்ததற்காக நினைச்சிருப்பாங்க. ஐக்கியத்தோடு அவர் தொடர்ந்து இருக்கவும் ஆண்டவரை அதே போல பிள்ளைகளை இந்த நாட்களில் புதிய ஆண்டவர் சண்டை கிளாஸ் வகுப்பு எடுப்பதற்கு ஆண்டவரை நீர் திரும்ப தந்திருக்க நினைச்சிருப்போம். அனைத்து பிள்ளைகளை அழைத்து வாங்க. அழைத்து வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களுடைய ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. அதே போல ஆண்டவரை பதிலே விரைவாக ஆண்டவரை இந்த ஆலயத்தை கட்டித்தர வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. அந்த ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை ஆண்டவரை அது வழிபாதை இல்லாதபடி ஆண்டவரை தடையாக ஏற்பட்டு நீங்கள் அறிவீரப்பா. தடை நீங்கவும் ஆண்டவரை வழிபாதை கிடைக்கவும் ஆண்டவர் அதற்கான பணிகளை நாங்கள் விரைவாக செய்து ஆண்டவரை ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து அந்த அநேக பிள்ளைகள் புதிதாக உங்களுடைய ஆலயத்தை உங்களுடைய மந்தியில் சேர்க்கப்பட முடியாது நாங்கள் அதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. அதேபோல் மேலே காட்டுவது பற்றியே சிறுவர் மத்திய நடைபெறுவதற்காக ஜெபிக்கிறோம். அங்கு ஆண்டவரே சிறுவர் மத்தியில் ஒரு நல்ல எழுப்புதலை கொடுங்க. அந்த மூலமாக அந்த கிராமத்தை ஆசிரியப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதே போல் ஆண்டவரே திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். செய்கிற குருவானவருக்காக அவர் செய்கிற பணியிலே அதை இன்னும் ஆண்டவரை மென்மேலும் ஆண்டவரே அந்த பணியிலே ஆண்டவரை ஊழியத்திலும் பலமே எடுத்து நீ பயன்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசிரியர் எங்கள் திருச்சபையில் படிக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களுடைய வகைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரை
அவர்களை இப்போ வழி நடத்த வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. அதுக்கு ஆண்டவரே வருகிற நாட்களில் நிறைய பேர் 2 சுவிசேஷபுரம் அந்த இன்னும் ஆண்டவரே வேதமுத்து புகார் இடங்களில் நடைபெறுகிற ஆண்டவர் பிரதிஷ்டை பண்டிகைக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. பிரதிஷ்டை பண்டிகையிலும் தேவனாண்ட பெரிய காரியங்கள் செய்யப்படும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல திருச்சபையை உருவாக்கி கொடுத்து அவர் நினைவு கூர்ந்து ஆண்டவரை நன்றி செலுத்த ஒரு இனமாக அந்த காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கார்களப்பா. இந்த தேவன் எல்லா காரியத்தையும் அவர் சிறப்பாக நடக்கிற வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே இது வல்லமையை எடுத்து எல்லாம் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் தாழ்த்தறிக்க பெரிய காரியங்கள் செய்யலாம். மீட்பட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லிக்கிறோம். ஜீவன் நல்லதாக நாம் யாரும் எழுந்து நம்ம நிறைவு விதமாக 35 பாடல் அனைத்து வார்த்தைகள். ஆத்மாவே